Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மினி ஸ்வீட் கொழுக்கட்டைன்னு வச்சுக்கலாம். இதை குட்டி இந்த கொழுக்கட்டை நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஹீட்டான பிறகு அதில் ஒரு 7-8 பாதாம், ஒரு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த நெய்யோட அது நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் தேங்காயோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறின பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம், ஏலக்காய், அப்புறம் தேங்காய் இது 3ஐயும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை எல்லாம் ஒன்றா வர மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப லூஸாக கையில் ஒட்டுற மாதிரி பிசுன்னு ஆகிடாமல் நல்லா திக்காக கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஃபைனலாக எந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு கையிலேயே ஒட்டாமல் வரணும். ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து குட்டி சைஸில் மினி சைஸில் கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சுக்க போகிறோம். குட்டி பால்ஸாக செஞ்சுக்கிட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ மொத்த மாவையும் இதே மாதிரி உருட்டிட்டு நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆவியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது நல்லாவே வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுடைய குட்டி மினி கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த எல்லாத்தையும் இது இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தேங்காய் வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட்டான பிறகு இன்னொரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே இப்போ வேக வச்சுருக்கிற அந்த குட்டி கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சட்டுன்னு ஆவியில் வேக வச்சு நீங்கள் மாவு பிசைஞ்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நினச்ச உடனே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்துர்லாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு, எண்ணெயிலலாம் பொரிக்காமல் நல்லா ஒரு ஆவியில் வேக வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், இந்த குட்டி கொழுக்கட்டையை நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து இந்த தேங்காயோட ஒன்றா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் இனிப்புக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் நான் ஏற்கனவே நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு நல்லா திக்காக கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 5 டீஸ்பூன் அல்லது 6 டீஸ்பூன் நம்மளுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அப்படி இல்லை, உங்கள்கிட்ட வெல்லம் இந்த மாதிரி பாகா இல்லை அப்படின்னா நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்து 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறமா நல்லா திக்காக கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்க வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நமக்கு தண்ணியாக சேர்க்கக்கூடாது, நல்லா திக்கான பாகு மாதிரியான பதத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போது வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இந்த வெல்லத்துடைய அளவை நீங்கள் குறைச்சோ கூடவோ சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா ஒன்றா வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வில் இன்னும் ஆஃப் பண்ணல, ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கலந்து விட போகிறோம். நான் ஃபைனலாக இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நான் இந்த பாகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இந்த வெல்லம், தேங்காய் எல்லாம் நம்மளுடைய இந்த மினி கொழுக்கட்டையோட ஒன்றா சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனலாக எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய நல்ல டேஸ்டியான நல்ல ஸ்வீட்டான குட்டி குட்டி மினி கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை விட ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே இந்த சக்கரை பாகு நல்லா அந்த கொழுக்கட்டையில் நல்லா கோட் ஆகிக்கும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான 1 கப் அரிசி மாவு இருந்தால் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.